நான் ஏன் உங்களை பிடிச்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அதை தானே 2 நாளாக கேட்டுக்கிட்டு திரிறோம். பிடிச்சிட்டு வந்ததுலேருந்து எதுக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கோன்னு சொல்லாமல் உங்களுக்கே மறந்து போச்சுல கடைசியா. முகமுடியை போட்டிருக்கதை பார்த்தா நீங்களாம் ஏதோ முகமுடி திருடுங்களோன்னு சொல்லி நினைக்கிறேன். இட பாரியா, எங்கே பார்த்தாலும் பன்னி காய்ச்சலுக்கு முகமுடியை போட்டு திரிறோம். எங்களை முகமுடி கொள்ளக்காரங்கன்னு சொன்னால் ஊருக்குள்ளே நம்ம ஊரில் கம்பளியை பொத்திக்கிட்டு கண்ணு மட்டும் தான் தெரியுது, பூரா வைக்க படப்புக்குள்ள படுத்திருக்கான். அவங்கெல்லாம் பார்த்தா திருடுங்களா? என்னையா செய்ய சொல்கிறீங்க? திக்கும் சுதந்திரத்துக்கு போய் பேசணுன்னா கூட சுதந்திரமாக பேச முடியல. 3 நாளாக பேச முடியல. வீட்டுக்குள்ளே முகமுடியை போட்டுக்கிட்டு திரிய. பக்கத்து வீட்டுக்கு போனேன், சின்ன பிள்ளைங்க பயந்து பேசுதுங்க. முகமுடியை பார்த்து அவங்க அப்பா சொன்னார், இவர் தான் ஐயா பாப்பையா அப்படின்னாரு. அந்த பிள்ளை பார்க்க மாட்டேயாங்க. என்ன பேச முடியுது? சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. பல்லு வலியும் தான் போயே போச்சு, வீச பார்த்தது நெஞ்சு வலியாச்சு. அம்போ என் பணத்துல அம்போ 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 என் தொந்தர அம்போ. பார்த்த முதல் நாளே எந்த அக்கௌண்டில் பணம் ஏறுதே. உன்னை பார்த்த முதல் நாளே எந்த அக்கௌண்டில் பணம் ஏறுதே. உன் வீட்டின் முகவரி எழுதி வைப்பேன், பன்றி காய்ச்சலை கொரியரில் அனுப்பி வைப்பேன். உன் துட்டை குடுங்கி மொட்டையாக்கி நிரந்தர நோயாளியாக்க போறேனே. அடுத்ததா வந்து அசத்த போகும் மாஸ்டர் மன்னர்கள் அசோக் and ஆனந்த். Let's welcome them on stage please. வாங்க ஜெராக்ஸ் பார்ட்டிங்களா? கையில் நிறைய குல்லா வச்சுருக்கீங்க. யாருக்கு போட போகிறீங்க? சார் எங்களுக்கே போட போகிறோம். நீங்களே போட்டு கைட்டிக்கு போகிறீங்க? ஆமாம் சார். வெரி குட். நீங்கள் இந்த கேப்பி போட்டால் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி தான் இருப்பீங்க. உங்களோட அசத்தல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போகிறீங்க? சார் இந்த ஹேட்டெல்லாம் வச்சு ஜக்லிங் பண்ணலான்னு இருக்கோம் சார். ஜக்லிங்? ஓகே கிரேட், அசத்திடுங்க. தேங்க்யூ சார்.
வெல்டன் வெல்டன். அது எல்லாருமே வந்து பாராட்டும் போது பட்டையை கலப்பிட்டீங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் தொப்பியை கலப்பிட்டீங்க. இவங்களுக்கு இன்னொரு அமைப்பு அமைஞ்சி இருக்கு. இவங்க இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறதே ஒரு ட்வின்ஸே தான். ஆனால் உங்களை கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்கு உங்கள் 2 பேருக்கு வித்தியாசம் தெரியுதா? தெரியும் சார். தெரியும், கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு அவங்க 2 பேருக்கு வித்தியாசம் தெரியுதா? நல்லா தெரியும் சார். அது வரைக்கும் போதும். அசோக் ஆனந்த் ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. நான் குல்லா போட்டிருக்கேன் இந்த வழுக்கையை மறைக்கிறக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, யார் அவன் கிளம்பி மாதிரி இருக்கேன்னு சொல்லிக்க குல்லா போட்டிருக்கேன். சிலருக்கு குல்லாவும் போட்டிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு குல்லா போட்டது நீங்கள் தான் நான் பார்த்தேன். மிகச்சிறப்பாக குல்லா போட்டிருக்கேன். இப்போ மாடுகள்லாம் தனியாக போய் பேசிக்கிட்டு நம்ம சொல்கிறோம்ல, மாடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கேடா, எந்த மாடுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கல. மாடு பேசுமா? ஏன்னா மனுஷங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க, இதில் எப்படா வித்தியாசம்? இவங்கெல்லாம் எப்படா 2 பேர்த்துக்கு எல்லா பேர்த்துக்கும் 2 கால் இருக்க மாடுகள்லாம் தனியாக பேசுமா? அது மாதிரி பெண் குயின் இருக்குது பார்த்தீங்களா, லட்சக்கணக்கான பெண் குயின் இருக்கும். ஆனால் ஒரு குட்டிக்கு அதில் அம்மா எங்கன்னு அந்த குட்டி கரெக்டாக போய் சேர்ந்துடும். சரிங்களா? வித்தியாசங்கள் என்ன சொல்லும் போது சொல்லுங்கள். 2 எருமை போயிருந்து இது என்ன எருமைன்னா ஒரு எருமை கத்திச்சு அம்மா அப்படின்ச்சு. இன்னொரு எருமை அம்மா அப்படின்ச்சு. ஓ, மா என்ற கத்துற எருமை வந்து டில்லி எருமை, ஹிந்தியில் பேசுது. இது அம்மா என்றது நம்ம எருமை தமிழில் பேசு. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும் சார். மதன் பாபு சார், சிட்டி பாபு சார் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கிறது காரணம் இந்த மாதிரி வெரைட்டியான ப்ரோக்ராம்ஸ் வர்றதுனால தான். உங்களுக்கு என்றைக்குமே நான் நேற்று போன வாரம் பார்த்துட்டேன், இந்த வாரம் பார்த்தேன், பார்க்க வேண்டாம் அப்படின்னு யாருமே நினைக்காத காரணம் புதுசாக இருக்குது. நானும் நிறையா சர்க்கஸ்லாம் பார்த்துருக்கேன், அதெல்லாம் பார்த்துருக்கேன். இவ்வளோ அபரீதமான திறமைகளை அசத்த போவதன் மூலமாக மக்கள் பார்க்குறாங்க. மற்றதுக்கெல்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும், நீங்கள் வீட்டிலேயே வந்து சொல்லி பார்க்க வச்சுருங்க. மிகச் சிறப்பானது. ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி. கரெக்டாக சொன்னீங்க சார். ஏன்னா நம்ம ப்ரோக்ராமோட ஸ்பெஷாலிட்டியே ஹியூமரில் உள்ள வெரைட்டி. இந்த சந்தோஷமும் சிரிப்பும் உள்ளதில் இப்போ வந்து ஆக்ஷன் காமெடி இருக்கும், இதில் வந்து இது மாதிரி ஸ்டாண்டப் காமெடி இருக்கும், மிமிக்ரை இருக்கும், இது மாதிரி ஜக்லிங் மாதிரி உள்ளது இருக்கும். இல்லாட்டி அவர் வேறு கெட்டப்பில் வந்து போடுவார். இப்போ சில பேர் லேடி மாதிரி போடுவாங்க. ஓகே, சிலது வந்து சின்ன ஒரு நாடகம் மாதிரி பண்ணுவாங்க. இப்போ சிலது சட்டையர் இருக்கும், அது மாதிரி சிலேடை இருக்கும் சிலதில். இப்படி 1 ஹவரில் வெரைட்டியாக கொடுக்குறது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. சூப்பர். இன்னொரு வெரைட்டி இருக்குது. நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா உஷா வந்து பிரேக்கு அசத்த போகுது யாரு இது வேற வந்து சொல்லிட்டுப்பாங்க. இதுக்கு இன்னும் சில பேர் பார்க்குறாங்க. அசோக் அண்ட் ஆனந்த் இவங்க 2 பேரும் நம்ம எல்லாரையும் ஜக்லிங் பண்ணி என்னவா அசத்துனாங்க இல்லையா? ப்ளீஸ் கிவ் them a big round of applause. இப்போ இவங்களுடைய அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் சாத்தூர் கருப்பசாமி. Let's welcome him on stage please. உலக தொலைக்காட்சியம் சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை கூறி, எங்களது சிறப்பு நீதிபதிகளாக இருந்து கொண்டு எங்களை ஊக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதன் பாபு சார், திரு சிட்டி பாபு சார் அவர்களுக்கும், தொகுப்பாளினி அவர்களுக்கும், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பயமில்லாமல் நெருங்குகிற அன்பான நண்பரும் நல்ல நடிகரும் இயக்குனருமான சிங்கப்புலி அவர்களுக்கும் இனிய வணக்கத்தை கூறி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சார், கான்செப்ட் போலாமா சார்? வாங்க கருப்பசாமி, இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசை போறீங்க? இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து பன்றி காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் முகமூடியை போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். யாரும் முகம் கொடுத்து பேச முடியாத சூழ்நிலை. அதனால வந்து சந்தேக கேஸில் போலீஸ் அங்கங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டராக இருக்கிறது கார்த்திக். அவர் சிலரை வந்து சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்தா அங்கே என்ன நடந்துச்சுங்க தான் கான்செப்ட். உடனடியாக வச்சிருக்கேன். நான் ஏன் உங்களை பிடிச்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அதை தானே 2 நாளாக கேட்டுக்கிட்டு தெரியும். பிடிச்சிட்டு வந்ததுலேருந்து எதுக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கோன்னு சொல்லாமல் உங்களுக்கே மறந்து போச்சுல கடைசியா. முகமுடியை போட்டிருக்கதை பார்த்தா நீங்களாம் ஏதோ முகமுடி திருடுங்களோன்னு சொல்லி நினைக்கிறேன். இதோ பாரியா, எங்கே பார்த்தாலும் பன்னி காய்ச்சலுக்கு முகமுடியை போட்டு திருடுறோம். எங்களை முகமுடி கொள்ளக்காரங்கன்னு சொன்னால் ஊருக்குள்ளே நம்ம ஊரில் கம்பளியை பொத்திக்கிட்டு கண்ணு மட்டும் தான் தெரியுது, பூரா வைக்க படப்புக்களை படுத்திருக்கான். அவங்கெல்லாம் பார்த்தா திருடுங்களா? அவங்கள பற்றி திருடு கிடையாது. இங்கே பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக முகமுடி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ எதுக்காக முகமுடி போட்டிருக்க? என்னையா செய்ய சொல்கிறீங்க? திக்கம் சுதந்திரத்துக்கு போய் பேசணுன்னா கூட சுதந்திரமாக பேச முடியல. 3 நாளாக பேச முடியல. வீட்டுக்குள்ளே முகமுடியை போட்டுக்கிட்டு திருறிய. பக்கத்து வீட்டுக்கு போனேன், சின்ன பிள்ளைங்க
பயந்து பயந்து பேசுதுங்க. முகமுடிய பார்த்து அவங்க அப்பா சொன்னாரு, இவர் தான் ஐயா பாப்பையா அப்படின்னாரு. அந்த பிள்ளை பார்க்க மாட்டேயாங்க, என்ன பேச முடியுது? ஆனா ஒண்ணு விளங்கவே இல்லை. பன்னிக்குட்டிக்கு காய்ச்சல் வந்தா நமக்கு வந்துடுது, நாய்க்கு காய்ச்சல் வந்தா நமக்கு வந்துடுது, கோழிக்கு காய்ச்சல் வந்தா நமக்கு பறவை காய்ச்சல் வந்துடுது. ஆனா மனுஷனுக்கு காய்ச்சல் வந்தா மட்டும் பறவைகளுக்கு காய்ச்சல் வர மாட்டேங்கி, விலங்கலே இல்லை. அதான் ஏன் முகமுடிய போட்டுக்கிட்டு திரியா? அங்க யாரையா பின்னாடி உருண்டுக்கிட்டு திரியா? தம்பி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உன்னைய பார்த்தா பன்னி காய்ச்சல பரப்புனது நீ மாதிரி தான் தெரியுது. உனக்கு ஒரு விஷயம் இருக்கட்டும், எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறிய? உனக்கு முகமூடி போட்டிருக்குல்ல, உனக்கு தான் அடுத்த கேஸ் புக் பண்ண போற. நீ தான் எல்லாருக்கும் பன்னி காய்ச்சலை பரப்புனதா ஊருக்குள்ள பேசிக்கிட்டு திரியாங்க. என்ன பார்த்தா பன்னி காய்ச்சலை பரப்புற மாதிரியா தெரியுது? கிண்டியில் பச்சை ஏறுனா 2 பய ஏறி இடது பக்கம் வருது வலது பக்கம் வருது உட்காந்துக்கிட்டு சல்லுன்னு மூஞ்சலை இருமிட்டு கீழே இறங்குறப்ப ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிட்டான். போகிறப்ப இந்த டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு போயிருன்னு சொல்லி யாரா அவன் திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு பாட்டி உட்காந்துருக்கா. அவட்ட போய் மூஞ்சில சல்லுன்னு இருமிட்டு அவட்டையும் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிட்டானுங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கண்டக்டர் போய் அந்த பாட்டியை எழுப்பி, ஏமா டிக்கெட் எடுக்கலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கோன்னு சொல்கிறான். அவன் எடுத்து 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு. யாரா அவங்கன்னு விசாரிச்சு பார்த்தா டாக்டருக்கு ஏஜெண்டா. இப்போ எங்கடா போய்கிட்டு இருக்கீங்கன்னா, பீச் பக்கம் கூட்டமாக இருக்குது, அங்கே கொஞ்சம் கமிஷன் சேருன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கேன். அவங்களெல்லாம் விட்டு போயிட்டு எங்களை பேசுறீங்களே? நீங்கள் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் இருக்குன்னு தான் நினைக்கும். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நேரமாக அமைதியாக இருக்கிறத பார்த்து அரசியல் அது இதுன்னு பேசாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா இடத்துலையும் ஆவுன்னு அரசியலை கிளப்பிடுறீங்க. பன்னி காய்ச்சலை பரப்புன அரசியல், பறவை காய்ச்சலை பரப்புன அரசியல், கால்ரா வந்த அரசியல். ஏயா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கையெழுத்து போடுறதுக்கும் கை நாட்டு வைக்கிறதுக்கும் தெரியாதவெல்லாம் ஓட்ட போடுறப்ப எல்லாம் அரசியல் வர மாட்டேங்க. ஆனால் காய்ச்சல் வந்தால் மட்டும் அரசியலை பற்றி பேசுறீங்க. இந்த காய்ச்சலுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் காய்ச்சலுக்குள்ளேயே அரசியல் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? காய்ச்சலுக்குள்ளேயே அரசியல் இருக்கா? ஆமாம். இந்த காய்ச்சலை பற்றி ஏதாவது பேச முடியுமா? எங்கேயாவது போய்கிட்டு இது பரவாதுன்னு கையை காட்டினா நீங்கள் அந்த கட்சியாங்க, இந்த பறவை காய்ச்சலை தடுத்து நிறுத்திட்ட வெற்றின்னு சொன்னா நீங்க இந்த கட்சியா அப்படிங்க. ஒண்ணுமே செய்யாதீங்கன்னு கையை காட்டினா நீங்க அவங்களாங்கிறான், பின்னாடி வாங்கன்னா இவங்களாங்கிறான். காய்ச்சலை பத்தி பேச முடியல. ஆனா காய்ச்சலுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. மறுபடியும் பாலிடிக்ஸ் இருக்குங்கிறீங்க, ஆனா பாலிடிக்ஸ் என்னன்னு சொல்லவே இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் காய்ச்சல் வந்ததெல்லாம் பரப்புனதெல்லாம் கை சொசைட்டில இருந்தா பரவி இருக்கு. ஆனா அனுபவிக்கிறது வர உழைக்கிற கை சொசைட்டி. உங்களுக்கு தெரியுமா? பரவுறது அங்க, பலியாகிறது இங்க. இங்கதான் ஆரோக்கியத்தோட குறைவா இருக்கு. ஆரோக்கியத்தையும் சுற்றுப்பத்தையும் சரியா வச்சிருந்தா உங்களுக்கு எதையா காய்ச்சல்? நம்பிக்கை உள்ளுக்கு இருக்கிற வரைக்கும் எல்லாமே சரியா தான் இருக்கும். சந்தேகம் உங்க மேல கிடையாது, இன்ஸ்பெக்டர் மேலதான். ஏன்னா வந்ததுல இருந்து தும்மல் போடுறதுக்காக கையை வச்சுக்கிட்டே இருக்காரு. சொல்ற பார்த்தா சரியா பேசக்கூட முடியல. பப்ளிக்ல போதை பொருளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரா இருக்க நீங்களே பார்க்க ஒதுக்கிட்டு பேசுறீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா? நான் பார்க்க ஒதுக்கிட்டு பேசல, பார்க்க ஒதுக்கி இருக்கீங்க, அதை துப்பிட்டு பேசுங்க. வாங்க போலாம். வாய்ப்புக்கு நன்றி 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 நன்றி. ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க. சாத்தூர் கருப்பசாமி, தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த வாய்ஸ் 2 டக்குன்னு வந்து மாற்றி அதில் உள்ள அந்த ஃபுல் குரூப் போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறீங்க. இவரோட வாய்ஸ் திண்டுக்கல் லியோனியோட வாய்ஸ் வந்து பேஸு, அவர் ஷோ வாய்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பு. டக்குன்னு உங்களால் மாற்றி பேச முடியுது. புலி சார், இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அந்த சாத்தூர் அந்த கந்தக பூமியிலேருந்து பட்டாசு மாதிரி அட்டி பிச்சு எடுத்து கருப்பசாமி ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தேன். அதாவது மதன் பாபு சார் சொன்ன மாதிரி ஒரு வாய்ஸ் பேசி அதுக்கடுத்து இன்னொரு வாய்ஸ் பேசி, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை சார். நாம் பேசுகிற எல்லா குரலுமே ஒரே குரல் தான், உருவம் மட்டும்தான் வேற. எல்லா இடங்களும் சத்தம் காற்றை விடவும் நெருக்கமாக இருக்கு. அதை கேட்குற விதமும் அழுத்துகிற விதத்தில் மாறுது. அதுதான் குரல், அதுதான் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம். அதைத்தான் வாரம் மகிழ்ச்சியோடு இந்த அசத்த போது யார் நிகழ்ச்சி வழங்கிட்டு இருக்கு. அதற்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரே குரல்னு, இங்கே பண்ணுற எல்லா குரலுமே ஒரு விஷயத்துக்கு தான் சேரும். அது அசத்த போகுது யார்? அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ வாய்ஸ் பேசுகிறீங்க. இப்போ இந்த நான் கடவுள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கு வச்சு, சுருட்ட முடியாத விக்கு வச்சு ஒரு 3 வருஷம் ஷேவ் பண்ணாமல் நான் அந்த படத்தில் நடிச்சிருந்தேன். ஆமாம். ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது நான் பாலாச்சாரில் எங்கள் கேண்டீன், நாங்கள் அவங்க ஒரு கேண்டீன் வச்சுருக்கோம் எங்கள் ஊரில், வைய கேண்டீன் ஒன்று. அங்கே உட்காந்து சாப்பிட்டுருக்கு. இல்லை எங்கள் கேண்டீனில் வேலை பார்க்குற ஒரு பையன் என்கிட்ட பாலாச்சார்ட்டெல்லாம் வந்து கேட்குறான், டீ சாப்பிட்றீங்களா சார்? 1/2 கிலோ டீ போடுவோம் சார். 1/2 கிளாஸ் சார், நல்லா இருக்கும் சார். முட்டை பண்ணுறோம் சார், நல்லா இருக்கும் சார். 1/2 கிளாஸ் சார். இல்லை வேணாம்டா, டீ சாப்பிட மாட்டார், வேணாம்டா, கொஞ்சம் கூட சுடு தண்ணி இருந்தால் கூட வேணாம்னு. நான் போடுறேன் 1/2 கிளாஸ் அண்ணே மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு இருக்கான்.
இவர் நல்லா கேட்ட புலி இப்படி தான் நீங்கள் டப் பண்ணணும்னு அங்கேயே சொல்லிட்டு வந்துட்டார். நான் இங்கே வந்து பிக்சரை போட்டு பார்த்து நான் பேசுகிறேன் அப்படின்னா வரமாட்டேது எனக்கு. அவனை அடித்து இழுத்துட்டு வந்து டப்பிங் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் தான் பேசணுன்னாரு. அப்புறம் நான் ஒரு கன்னட படம் பண்ணுறதுக்காக 2 மாதம் அந்த டப்பிங்கை விட்டு ஓட்டேன். இப்போ என்னென்னா இவர் டப்பிங் யூனியனில் சொல்லி இந்த பேச்சை கேட்டு இதே மாதிரி பேசுங்கன்னாரு. யூனியன்லேருந்து வந்து மேக்ஸிமம் ராதாரவி சார் மட்டும்தான் பேசலை. மற்ற எல்லோரும் பேசி பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வாய்ஸே வரலை. அதுக்கப்புறம் பாலா சார் ஆஃபீஸ்லேருந்து நான் கடவுள் டப்பிங்னா சார் சிங்கப்பள்ளி வாய்ஸா நாங்கள் பேச முடியாது சார், அது என்ன சார் வேறு மாதிரி இருக்குது, நாங்கள் வேலை சார் எங்களுக்கு வேலை கட்டுறது. அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம வந்து இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு. காலையில் முழிச்சு போதையில் இருந்துச்சு அவனை காசை கொடுத்து கேட்டேன். அவன் கேட்டேன்னு இவங்க சொல்லி கிள்ளி கொடுத்துன்னு அடிச்சு முகரெல்லாம் போட்டு விட்டுருக்கோம். இதை வந்து நம்ம பேசுகிறதுக்குள்ள என்னையா சிங்கப்புலின்னு பேர் வச்சுருக்கேன், என்னையா என்னவோ வாய்ஸ் வருதா என்னையா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்ப்பா இது ஓன் வாய்ஸா அப்படி இப்படிலாம் நம்ப கேட்டேன். அதுக்கே நான் சிரமப்பட்டேன். ஆனால் பட் நீங்கள் பாருங்கள், சூப்பர் சூப்பர் ரியலி ரொம்ப நன்றி நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னர்கள் கிறிஸ்டோபர் அண்ட் சைலம். லெட்ஸ் வெல்கம் them on stage please. சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக விட்டிருக்கும் மதன் பாபு சார் அவர்களுக்கும் சிட்டி பாபு சார் அவர்களுக்கும் தொகுப்பாளினி உஷா அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நடிகர், இயக்குனர், கதாசிரியர், மதிப்பிற்க மரியாதைக்கு முடியாத சிங்கப்புலி அவர்களையும் வருக என வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போகலாம். வாங்க கிறிஸ்டோபர் சைலம், இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசை போறீங்க சார்? ஒரு டாக்டரும் பேஷண்ட்டும் பாடிக்கிற போறாங்க. இந்த போலி டாக்டர் வந்து இப்போ அதிகமாயிட்டாங்க சார். அதற்காக ஒரு பாடல் வந்து மாறி மாறி அமைச்சு அசத்திருங்க. ஐயையோ பல்லு வலி பல்லு வலி பல்லு வலி, ஐயையோ பல்லு வலி பல்லு வலி பல்லு வலி, காலையில மத்தியானம் சாயங்காலம் எப்பவுமே வாயெல்லாம் நாரி போச்சு, ஈரல்லாம் வீங்கி போச்சு. ஐயையோ பல்லு வலி பல்லு வலி பல்லு வலி, ஐயையோ பல்லு வலி பல்லு வலி பல்லு வலி, ஐயையோ பல்லு வலி பல்லு வலி பல்லு வலி. விளக்குடா விளக்குடா பல்ல நல்ல விளக்குடா, விரட்டுடா விரட்டுடா துர்நாத்தத்தை விரட்டுடா, நம்மாலு வாயுங்க எப்பவும் நாருங்க, நீ நல்லா பல்ல விளக்குடா. அட என்ன தேடி வந்து நொம்பணும், மருந்து மாத்திரை வாங்க பத்தல சம்பளம், நான் போய் பார்த்த டாக்டர் பேரு வேங்கடம், அட இன்னும் தீரவில்லை சங்கடம், அட இன்னும் எனக்கு தீரவில்லை சங்கடம். ராங்கி ராக்கம்மா பீசு எங்கம்மா, ராங்கி ராக்கம்மா பீசு எங்கம்மா, போலாமா சிடி ஸ்கேன் ஒன்று எக்ஸ்ரே இசிஜி பாப்போமா, கன்சல்டிங் ஃபீஸு கம்மிதானே, நீ அட்மிட் ஆனா அப்புதானே, கன்சல்டிங் ஃபீஸு கம்மிதானே, நீ அட்மிட் ஆனா அப்புதானே. சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ, சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ, பல்லு வலியும் தான் போயே போச்சு, வீச பார்த்தது நெஞ்சு வலியாச்சு. அம்போ அம்போ என் மனது அம்போ, அம்போ அம்போ என் தொந்தர் அம்போ. பார்த்த முதல் நாளே எந்தன் அக்கௌண்டில் பணம் ஏறுதே, உன்னை பார்த்த முதல் நாளே எந்தன் அக்கௌண்டில் பணம் ஏறுதே, உன் வீட்டின் முகவரி எழுதி வைப்பேன், பன்றி காய்ச்சலை கொரியரில் அனுப்பி வைப்பேன், உன் குட்டை புடுங்கி மொட்டையாக்கி நிரந்தர நோயாளியாக்க போறேனே. திண்டுக்கல்லு 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 பூட்டு இருக்கு உனக்கு, போலி டாக்டர் உனக்கு இருக்கு, பெரிய பெரிய ஜெயிலு பெரிய பெரிய ஜெயிலு. திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு பூட்டு இருக்கு உனக்கு, போலி டாக்டர் உனக்கு இருக்கு, பெரிய பெரிய ஜெயிலு. நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேனே, போலீஸ் வர போகுதே, போலி டாக்டர் உனக்கு இருக்கு, பெரிய பெரிய லாக்கப்பு. நான் முன்னாலே போறேன், நீங்க பின்னாலே வாங்க, நான் முன்னாலே போறேன், நீங்க பின்னாலே வாங்க,
போலி டாக்டர் என்ன வந்து போலீஸ் ஜீப்பு உள்ள தள்ளி ஆக போகுதடி கண்ணம்மா, இனி அடுத்த ஆப்பு உங்களுக்கு பொண்ணம்மா. போலி டாக்டர் வேண்டாம் அங்க போகவுமே வேண்டாம், போலி டாக்டர் வேண்டாம் அங்க போகவுமே வேண்டாம். நன்றி நன்றி. ஓகே சார், இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிகச் சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த பல்லில் வந்து இவ்வளோ ஒரு அதை வச்சு கம்போஸ் பண்ணி இவ்வளோ தூரம் மாற்றி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. பல்லுன்னு சொன்னோடனே ஒரு ஞாபகம் வருது. நம்ம ஃப்ரெண்டு நடந்த விஷயம் ஒன்று. முதல் சார் சிட்டிபி சார் என்னென்னா, என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிகிட்டே இருந்தான். லவ் பண்ணிட்டு அந்த பிள்ளை காலேஜ் போயிட்டு வரையில் வந்து சைக்கிளில் ஓரமாக நிற்கிறது, அந்த பிள்ளை பார்த்து லேசாக சிரிச்சிட்டு போகிறது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட சினிமாவுக்கு போகிறது, அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் காதலை சொல்கிறது என்னென்னு நான் சொன்னேன், முடிவாக சொல்லிடுறா அப்படின்னு சொன்னேன். சரி இன்றைக்கி எங்கே போயிருந்தேன்னா சிக்னல் காட்டுச்சு. என்னடா அவனோடனே ஜன்னல் வழி சிக்னல் காட்டுச்சு, கோயிலுக்கு போகுதான், வா கோயிலுக்கு போகலாம். அவனோடனே சரி பிரகாரம் அங்கிட்டு சுற்றி வரையில் சொல்லிடலாம். அவனோடனே சரி அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போய் தேடுறோம் காணோம். பெருமாள் கோயிலில் தேடுறோம், மாரியம்மன் கோயிலில் தேடுறோம், எங்கேயுமே இல்லை. அப்புறமேல் வெளியே வந்து பார்த்தா அண்ணனூர் கோயில்னு ஒரு படம் ஒட்டியிருக்கு. டேய் அண்ணனூர் கோயில் சினிமாவுக்கு போயிருக்குடா அப்படின்னு சொல்லி விரட்டி பிடிச்சி போயிட்டான். போனால் அந்த பிள்ளை முன்னாடி உட்காந்துருக்கு, இவன் முன்னாடி உட்காந்துருந்தோன்னே அவங்க பக்கத்தில் அவங்க அண்ணன், அதுக்கப்புறம் அவங்க தம்பி எல்லாம் உட்காந்துருக்காங்க. படம் பார்த்துக்கிட்டே இருந்தோடனே அவங்க இன்டர்வல் வந்துச்சு. அவங்க தம்பி பாப்கார்ன் வாங்க போயிட்டான். அவங்க அம்மா எங்கேயோ பாத்ரூம் போயிட்டாங்க. இந்த பொண்ணு மட்டும் உட்காந்து உடனே சொல்லிடுறா நான் எந்திரிச்சு போயிடுறேன் சொல்கிறா அப்படின்னோடனே இவன் சொல்லாமல் அப்படியே வாயை பற்றிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்க பிரதர் வந்துட்டார், எல்லாம் முடிஞ்சு படம் நடந்துச்சு. லவ்வை சொல்லலை. அவன் எல்லோரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. நான் போட்டேன் ஒரு போர்டு. படம் முடிஞ்சு வெளியே போனோன்னே இவன் மட்டும் என்ன சீட்டுக்குள்ளே எல்லாமோ தேடுறான். கீழே சீட்டுக்குள்ளே தேடுறான். என்னடான்னு தேடுறான். தேடின உடனே சார் லைட்டை போடுங்க சார். நான் என்னடா தேடுறேன், மோதிரம் விழுந்துச்சா என்னடா அப்படின்னு தேடினா ஓரமாக விழுந்தோன்னு ஒரு சின்ன முன்னாடி 2 பல்லு இருக்காருங்க, அது விழுந்துருச்சு. அதை எடுத்து அப்படி ஒட்டி வச்சுக்கிட்டேன். என்னடா அவனை இல்லைடா ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு காமெடி வந்துச்சுல, நான் சிரித்தேன், பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. இந்த விழுந்த பல்லோட நான் ஐ லவ் யூன்னு சொல்லி அதை திரும்பி பார்த்து என் வாழ்க்கை போயிடும்டா. அதை போய் அந்த பிள்ளைகிட்ட இங்கே பாரு நான் அந்த பல்ல எடுத்துகிட்டு ஐ லவ் யூ சொல்கிறேன் பாருன்னு கழட்டிட்டு அவனை தேவரமா இல்லை காற்று தாங்க வருதுன்னு. அது மாதிரி முழுக்க போயிருமே அப்படின்னு சொன்னேன். அந்த இன்சிடென்ட் எனக்கு பல்லு மூலமா நம்ம வந்து வியூவர்ஸோட பல்ஸே பிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஓகே வியூவர்ஸ், இந்த வார நிகழ்ச்சி நீங்க எல்லாரும் பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வார நிகழ்ச்சியை பத்தி நம்மளோட சீஃப் கெஸ்ட் அண்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். Can we have them on stage please? சார், முதல் முறையா நம்ம நிகழ்ச்சியை நேரடியா பார்த்த இந்த அனுபவம் எப்படி இருந்தது? இது முழுக்க நான் இங்கே உங்களோட இருந்து பார்த்தது எனக்கு மறக்க முடியாத அனுபவம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னா, அந்த வாரம் வருதே டெய்லி வரலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை. அதாவது பிள்ளையார்பட்டி இந்த விநாயகர் சிலைக்கு இல்லை விநாயகர் படத்துக்கு கீழே ஒரு இடம் ஒன்று இருக்கும் தெரியுமா, ஒரு வார்த்தை இருக்கும், நான் இருக்கும் இடத்தில் சகல சௌகரியங்களும் இருக்கும். அது மாதிரி இந்த அசத்தப்போவது யாருங்கிற ப்ரோக்ராம் இருக்க அனைத்து இன்பமும் சந்தோஷமும் என்றைக்குமே இருக்கும். எனக்கு பொறாமையாக இருக்குது. அதாவது திரு டைரக்டர் ராஜ்குமார் சார் அசத்த போவது யார் இந்த மன்னர்களில் பார்த்து பொறாமையாக இருக்குது. என்னென்னா, நாங்கள் 2 வருஷம் 1.5 வருஷம்லாம் படம் எடுத்து ஹிட் பண்ணுறதுக்கு நாயா பேயா அலையிறோம். வாரம் எப்படி தான் எடுத்து ஹிட் பண்ணுறீங்களோ தெரியும். இந்த மாதிரியான ஒரு அசத்த மன்னர்களோட நான் இருந்து நேரடியாக பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும், சன் டிவிக்கும், அசத்த போயார் டீம்களுக்கும், சார் மதன் பாபு சார், சிட்டி பாபு சார், உஷா மேடம், எல்லாத்துக்கும், டைரக்டர் ராஜ்குமார் அவர்களுக்கும் எனது மிகப்பெரிய நன்றி. இப்போ நீங்கள் நடிக்கிறீங்க, அது தவிர வந்து கோ டைரக்டராக இருக்கீங்க, அது தவிர நீங்களே வந்து டைரக்ஷனுக்கு வேறு இது பண்ணிகிட்ருக்கீங்க, கதை வசனம் எழுதுறீங்க. இத்தனை பிஸியான ஷெட்யூலில் உங்களுடைய வந்து முக்கியமான நேரத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த 1 hour எங்களோட இருந்து எங்களை உற்சாகப்படுத்தினதுக்கு ரிபோக் நுங்கம்பாக்கம் வேளச்சேரி வழங்கும் ரிபோக் கிஃப்ட் ஹேம்பர் 10,000 ரூபாய் மதிப்புள்ளது உங்களுக்கு உங்களுடைய அன்பு காணிக்கையை கொடுக்குறோம். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த சன் டிவிக்கும், இயக்குனர் ராஜ்குமாருக்கும், மதன் பாபு, சிட்டி பாபு சார், மேடம் உஷா மேடம், அசத்தப்போ மன்னர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி சார். ஓகே
வியூவர்ஸ், இந்த வார நிகழ்ச்சியை நீங்க எல்லாருமே பார்த்து சந்தோஷமா சிரிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போமா? சுத்தம் போவது யாரு?